ஞானசேகரன் தரப்புல குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும், லீனியன்சி காட்டணும்னு கூறினாலும் அது ஏற்கப்படலை. அவர் தரப்பு வழக்கறிஞர் பேசுறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செக்ஷன்லயும் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த ஹியரிங்ல சொன்னாங்க. அதுக்குண்டான தண்டனை விவரம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரிவுகளுக்கு சிறு சிறு தண்டனைகளாக கொடுத்துருக்காங்க. 1 வருஷம், 1 மாதம், 3 மாதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 64(2) பிஎன்எஸ்ல 64 சப் கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா 64 சப் கிளாஸ் 1ல பார்க்க போனீங்கன்னா அவருக்கு வந்து 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிறது அந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிறத பார்க்க போனீங்கன்னா அது வந்து அவரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிராக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து நம்ம அடிப்படையாகவே அவருக்கு வந்து அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தண்டனை கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸை வந்து ஒருத்தரோட கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை வந்து அது மீறும்படியாக இருக்கிறது. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பீல் டாக்குமெண்ட்ஸ் வரட்டும். ஜட்ஜ்மெண்டோட முழு விவரம் எங்க கையில இன்னும் கிடைக்கல. அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்குது அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்பீல நம்ம பார்ப்போம். இல்ல அப்பீல் போறது உறுதியா? நீங்க கண்டிப்பா அப்பீல் போறது உறுதி. அவரோட பிரைமரி ரைட், அதனால அப்பீல் போறது உறுதி. என்ன கேக்குறீங்க? அப்பீல் போறதுக்கு இருக்கு டாக்குமெண்ட் வரட்டும் சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுல ரைட் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு 64(1)லேயே அவங்க வந்து அதிகப்படியான தண்டனை கொடுத்துருக்காங்க. 64(1) படி அவங்க அந்த ஆக்ட் படி அவ்வளவு பெரிய தண்டனை கிடையாது. அதுல வந்து அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின் படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகமா கொடுத்துட்டாங்களா சார்? அதாவது போலீஸ்க்கு வச்ச வாதத்தின் அடிப்படையில் அதிகமா வழங்க இதுக்கு எவ்வளவு தண்டனை கிடையாதா? அதாவதுங்க நீங்க ஆக்ட படிங்க, பிஎன்எஸ் படிங்க. பிஎன்எஸ் படி வந்து பாத்தீங்கன்னா 64(1)க்கு இந்த அளவுக்கு தண்டனை கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க 64(1)ல 30 வருஷம் அதிகப்படியான தண்டனையா கொடுத்துருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு ஷரத்து வச்சிருக்காங்க. எந்த விதமான ரெமிஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து அவரோட பிரைமரி ரைட்டை வந்து ஒரு கோர்ட்டால கட்டைல் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. ஓகே சார். மேலும் இதில் வந்துட்டு 90,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.